1000த்திற்கு மேற்பட்ட திமுகவின் தொண்டர்கள் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்துள்ளனர். இதனை வைத்திலிங்கம் அவர்கள் இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார். தங்களை எதிர்க்கக்கூடிய பிற கட்சிகளாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எங்களது அண்ணன் உண்மையான அதிமுகவின் விசுவாசி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிக்கும் விதமாக ஆளும் கட்சியான திமுகவில் இருந்து 1000த்திற்கு மேற்பட்டவர்கள் எங்களது அணியில் இணைந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்தார்கள் என்பதை நாம் முதலில் பார்க்கலாம். குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பன்னீர்செல்வம் அணியில் இணைய வேண்டும் என்பதற்காக வைத்திலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட 1000த்திற்கு மேற்பட்டவர்கள் திமுகவில் இருந்து விலகி பன்னீர்செல்வம் அணியில் இணைந்து கொண்டனர். குறிப்பாக குமரி கிழக்கு மாவட்டம் அதிமுக செயலாளர் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ தலைமை வகித்தார். காரணம், இவர் பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்சியின் மீனவரணி மாநில நிர்வாகி பசிலியான் நசரத் முன்னிலை வகித்தார். கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் டி. ஜான் தங்கம் வரவேற்றார். நிகழ்ச்சியில் குமரி மேற்கு மாவட்டம் அதிமுக அவைத்தலைவர் சிவகுற்றாலம் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் கே.சி. சலாம், எம்.ஜி.ஆர். மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன், கட்சி நிர்வாகிகள் அழகுராஜன் மற்றும் அருள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பன்னீர்செல்வம் அணியில் இணைவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை அதிமுகவில் சரியில்லை. எப்படியும் அதிமுக பன்னீர்செல்வம் அவர்களின் கைக்கு வந்தடையும். அதற்கு பிறகு நாங்கள் அதிமுகவில் இணைவதை விட அதற்கு முன்பாக இணைந்தால் எங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டி குமரி மாவட்டம் திமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் அணியில் இணைந்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஆளும் கட்சியிலிருந்து திமுகவில் இருந்து விலகி பன்னீர்செல்வம் அணியில் இணைவதற்கு மிக முக்கியமான காரணம், அதிமுக தற்பொழுது அடுத்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றியடையும். அதில் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தலைமை ஏற்பார். திமுக நேற்று நடந்த இளைஞரணி மாநாடு நிகழ்ச்சியிலேயே நாம் பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் 75,000 பேர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில்தான் இன்னும் 2 ஆண்டுகால திமுக ஆட்சி ஆளும். அதற்கு பிறகு ஒருபோதும் திமுக அரியணை ஏறுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்று குமரி மாவட்ட திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பன்னீர்செல்வம் தலைமையில் தனது பங்களிப்பை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வம் அணியில் வைத்திலிங்கம் அவர்கள் மூலமாக பன்னீர்செல்வம் அணியில் இணைந்ததை பற்றி உங்களது கருத்துக்களையும், அதிமுகவை பன்னீர்செல்வம் அவர்கள் மீட்டெடுப்பார் என்று குமரி மாவட்ட திமுகவின் முன்னாள் தொண்டர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.